Hi viewers, welcome to my channel உமாவின் கைமணம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது இஞ்சி தக்காளி சட்னி. தேவையான பொருட்கள் பார்க்கலாங்க. இது வந்து 3 தக்காளி பழம் நறுக்கி வச்சுருக்கேன், 2 பெரிய வெங்காயம், சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 2 சில்லு வந்து தேங்காய் பழம் நறுக்கி வச்சுருக்கேங்க. இது வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் வத்தல், இது வந்து 2 ஸ்பூன் வந்து உளுந்தம்பருப்பு, முழு உளுந்தம்பருப்பு, தேவையான அளவு உப்பு. இப்போ வந்து நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ அடுப்பு பற்ற வைக்கலாம். பற்ற வச்சு அதில் வந்து ஒரு கடாயை வச்சுக்கிறேன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். தனித்தனியாக தான் வதக்க போகிறோம். இந்த முக்கால்வாசி வந்து தக்காளி சட்னி அப்படின்னா அதுக்கு வத்தல், அதுக்கடுத்து தக்காளி அப்படின்னு எல்லாத்தையும் சேர்த்தே தான் வதக்குவோம். ஆனால் இப்போ அப்படி கிடையாதுங்க. இந்த சட்னியில் வந்து நம்ம தனித்தனியாக தான் ஒவ்வொன்றா வந்து வதக்கி எடுக்கணும். ஃபஸ்ட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு அது காஞ்ச உடனே மிளகாய் வத்தலை ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம். மிளகாய் வத்தல் போட்டு வறுத்து எடுத்துக்கலாங்க. அடுத்தது நம்ம உளுந்தம்பருப்பு போட்டோம். இது வந்து கொஞ்சம் கலர் மாறணுங்க. அடுப்படில் லோடு வச்சுக்கோங்க. வச்சு கொஞ்சம் கலர் கொஞ்சம் கலக்கிற மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக செவந்தோடனே எடுத்துடலாம். நல்லா செவந்து போச்சுங்க. இது வந்து தனியாக ஒரு தட்டில் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பெரிய வெங்காயத்தை கொட்டலாம். பெரிய வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலர் மாறுற வரைக்கும் கொஞ்சம் சகப்பாக லைட்டாக செவந்து வர வரைக்கும் வதக்கிக்கலாம். அதை எடுத்து கொட்டிட்டு நம்ம தக்காளியை வந்து மறுபடியும் போட்டு வதக்கலாம். இப்போ அதில் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நல்லா வதங்கணுங்க. நல்ல பேஸ்ட் மாதிரி உருவமே தெரியாத அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கியாச்சுங்க. தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து எல்லா ஜாமானுமே நம்ம வந்து தனித்தனியாக வந்து வதக்கியிருக்கோம். நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இஞ்சியும் இந்த தேங்காய் துண்டையும் நம்ம வந்து சின்ன ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பெரிய ஜாரில் போட்டு அரைக்கலாங்க. இது வந்து நம்ம தக்காளியோட வெங்காயத்தோடு போட்டோம்னா அது வந்து நல்லா அரைப்படாது, உருண்டை உருண்டையாக வந்துடும். அதனால் அதை ஃபஸ்ட்டு பவுடர் பண்ணிக்கலாம். அரைச்சதை நம்ம வந்து பெரிய ஜாரில் சேர்த்துக்கலாங்க. அது கூட மிச்சம் வதக்கி வச்சுருக்க எல்லாத்தையுமே சேர்த்து இப்போ அரைக்க போகிறோம். ரொம்ப வலுவலுன்னு வேண்டாம், கொஞ்சம் கரகரப்பாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சட்னி வந்து நம்ம தனித்தனியாக வந்து எல்லா பொருளையும் வதக்கிறதுனால இதுக்கு வந்து தாளிப்பு வந்து தேவைப்படாது. இதை நம்ம அரைச்சிட்டு நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே இட்லியோட சுட சுட இட்லியோட தோசையோட சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ அரைக்க போகிறோம். இப்போ வந்து நம்மளோட சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. கமகமான இஞ்சி வாசம் வருது. இஞ்சி தக்காளி சட்னி ரெடிங்க. சூப்பராக இஞ்சி வாசத்தோட கமகமான்னு இருக்குது. இப்போ சுட சுட இட்லியோட தோசையோட சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.